இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஆகஸ்ட் 24 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் திருநாள், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதி. இன்றைய நாள் சந்திராஷ்டமோன்னு பார்த்தோம்னா ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் செலவு பண்ணுறது கூட நமக்கு நல்லதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலியில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, நைட்டு ஒரு 10 மணிக்கு அப்புறம் போய் குல்ஃபி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருக்கலாம். ஒரு சில பேருக்கு இந்த கோவிலில் போய் முன்னாடி நின்று சுவாமிக்கு ஒரு மாலை நம்ம கையால் போடணுன்னு இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள். ஆனால் நம்ம அதிகமாக செலவாயிடுமேங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் ரியாலிட்டி இந்த மாதிரி ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய நம்ம ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகிறது. சிம்பிளாக சொன்னால் காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான நாள் சொன்னால் மன நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு சிந்தனைகள் மேலோங்கும், தெய்வ சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள். அதுக்கும் மேலே இன்றைய நாள் நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை திருப்பி பேச மாட்டாங்க. அதாவது கோபப்பட்டு பேசாமல் இருந்தாவே அந்த நாள் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய லக்கு ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு சொகுசு வாகனங்களில் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேர் பஸ்ஸு டிக்கெட்லாம் புக் பண்ணுவீங்க, எங்கேயாரும் நல்ல சிறப்பான கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யக்கூடிய யாராவது உங்ககிட்ட ஒரு உதவின்னு நாடி வந்தால் கூட உங்களால் முடிஞ்சதை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அமோகமான நாள். மெயினாக இந்த நாள் பெண்களுக்கு நல்ல மூடில் இருப்பீங்க. அதாவது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மூடில் இருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். நான் சொன்ன மாதிரி இன்றைய நாள் சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு பிரயாணங்களில் தடை ஏற்பட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு டிக்கெட் போடுறீங்க 12 மணிக்கு அப்புறம்னா அது அடுத்த நாள் நம்ம மைண்ட்லேயே வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு நாள் முன்னாடி 22ஆம் தேதி அப்படின்னு போட்டுருவீங்க. ஆனால் 23ஆம் தேதி காலையில் 2 மணிக்கு ட்ரெயினாக இருக்கும். இந்த மாதிரி பிழை ஏற்பதற்கான வாய்ப்புகள். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு எதாவது நம்ம சொல்யூஷன், அது எப்படி நம்ம பணம் ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனசில் சங்கடங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் தான் நடக்குமே தவிர பெருசா பாதிப்பு கொடுக்காது. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். இது எல்லாமே சொன்னா 2 மணி நேரம் தான். அது இந்த நாள்ல எந்த 2 மணி நேரத்துல நடக்கலாம். பெரிய பாதிப்புகள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெண்களுடைய ஹெல்த்தில் அக்கறை கவனம் தேவைப்படக்கூடிய நாள். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். ஜாலியாக நடந்துட்டு வாங்க. பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மெயினாக சொல்லணும்னா கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். 7ஆம் இடம்னா கலத்தரஸ்தானம் மட்டும் கிடையாது, மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானம். இன்னொன்று, மற்றவர்கள் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் சரி கௌரவத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம். அந்த இடத்துல போய் சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். சுக்கிரன்னாவே 100% நல்லவன் தான், அதில் டவுட்டே கிடையாது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன நிம்மதி கொடுக்கும். தெய்வ அனுகிரகம் இருக்கும். மோரோவர் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்களுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள். அதே மாதிரி வருமானமும் வரும். இன்றைய நாள் வெளியிருந்து வருமானம் வரணும்னா இன்றைய நாள் மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா தோணும். எல்லாமே ஈஸியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். அமோகமான நாள். ராசி அதிபதி சந்திரன் போய் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஸ்தானம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம். உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல சந்திரன் மறையக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் இன்றைய நாள் மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். ஏன்னு கேட்டால் சனியுடைய பார்வை பலனில் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தடைப்பட்டு நின்றுருந்துன்னா அதெல்லாம் இப்போ ஆரம்பிக்கும். ஒரு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், புது லோன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், நமக்கு பிரச்சனை ஓயக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய, ஓப்பனாக சொன்னால் நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் வேலை கிடைக்காம 4 மாதம் ஆச்சு சார், சும்மா உட்காந்துருக்கோம் பெஞ்சில்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்பு, அதுவும் பேங்கிங் ஃபினான்ஸில் செக்டாரில் வேலை கிடைக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் வெள்ளை நிறம்.
சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு அறிவு ஞானம் மிக அதிகமாக இருக்கும், பேச்சு திறமை மிக அதிகமாக இருக்கும், ஒருத்தரை 2 செகண்டில் ஃப்ரெண்ட் ஆட்டுக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, ராசி லக்னத்தில் சூரியன் புதன் கேத்து உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாமே நமக்கு நல்லது நிறையா பண்ணோன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு காதல் கைகூடும், நிறைய பேருக்கு பிடித்த பெண் அமையக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்கிறது. மன சந்தோஷம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக பிரத்யங்கராதேவி வழிபாடு. ஏன்னா பெண்களுக்கு இன்றைய நாள் மிக அதிகமான திருஷ்டி படுமா, அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்து சுற்றி போட்டுக்கங்க, நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்திலேயே சந்திரன் இருக்கிறது. காலபுருஷனுக்கு பாக்யஸ்தானம். உங்கள் வீட்டுக்கு மினிமம் 5 பேரார் வருவாங்க சாப்பாட்டுக்கு. உங்கள் உறம்பறையாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இப்படியோ மொத்தம் இன்றைய நாள் உங்கள் வீடு கல்லகல்லான்னு இருக்கும். நிறைய பேருக்கு மன நிம்மதி மிக அதிகமாக இருக்கும். குழந்தைகளால் சந்தோஷமும், அதே மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். படிப்பில் ஒரு படி மேலே போகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. எல்லாத்துலேயுமே ஒரு சூக்ஷ்மமான அறிவை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். சிம்பிளாக சொன்னால் இன்றைய நாள் சோஃபாவில் உட்காந்து படிச்சிங்கன்னா நல்லா ஏறும், ஈஸியாக தலைக்கு ஏறும், ஈஸியாக நீங்கள் வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. சிம்பிளாக சொன்னால் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி. ஃபஸ்ட்டு மனசு நிறைஞ்சிருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன் சந்தோஷப்படுறோன்னே தெரியாது. நல்லா காலையிலே நல்ல மூடில் நல்ல பாட்டு கேட்டுட்டு ஒரு புது விஷயத்தை எடுத்து பண்ணி, இன்ஃபேக்ட் ரொம்ப நாளாக செய்ய முடியாத காரியத்தை கூட இப்போ ஈஸியாக செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறையா பேருக்கு ட்ராவல் இருக்கும், புது புது இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். யார் எதாவது கேட்டாங்கன்னா உடனடியாக நோ சொல்ல மாட்டீங்க, உடனே ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நல்ல ஆட்களாக இன்றைய நாள் உங்களை தான் சொல்லுவாங்க, அவன் சூப்பரான மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்திற்காக, உங்கள் பெண் குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒரு சில பேருக்கு சுபமான வார்த்தைகள், அதாவது ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது உங்களை பிடிக்காத ஆளாக இருந்தாலும் ஒரு சில நாட்கள் நீங்கள் பேசும்போது அவர் அமைதியாக இருப்பார். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், சொற்கள் அது அவருடைய மனதை கவரும். அதனால் உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இன்றைய நாள் முடிஞ்சிடும். நிறைய விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுக்கும் மேலே சொல்லலாம், இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக, அதாவது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. அரங்கநாயகி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் பிளானட் அப்படின்னா இன்றைய நாளுக்கு சந்திரன். ஏன்னா திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியனுடைய பலத்தை அவர் எடுக்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய வெற்றி. அதே மாதிரி திரிகோணத்தில் புதன் உட்காந்துருக்கார். சந்திரனுக்கு இந்த மாதிரி திரிகோணங்கள் உட்காந்துருக்குனாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். ஏன்னு கேட்டால் இன்றைய நாள் நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் சரி, சும்மா டக்குன்னு எடுப்பீங்க. ரஜினிகாந்த் மாதிரி முடிவு, எல்லாம் உடனே எடுறா வண்டியை போடுறாவனங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். தனுர் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பிரதம கர்த்தவியம்னு சொல்லுவோம். உங்களுடைய முதல் வேலை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்து விட்டு இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்கன்னா ஜம்முன்னு இருப்பீங்க. எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும். நிறைய பேருக்கு பழைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். பழைய இடத்துல நமக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. மனசில் சந்தோஷம் இருக்கும். எதுலேயுமே தயக்கம் இல்லாமல் ஈஸியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலேயே வந்து கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. புரட்டாசி முடியறக்குள்ளே கல்யாணம் ஆகணும், அதுதான் இப்போ ஓடின்னு இருக்கு. பாக்யத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையும்
ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஓகே சொல்லி அப்புறம் வேண்டான்னு தட்டி கழிச்சிருக்கக்கூடிய வரன்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இப்போ டைம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேருக்கு அலைச்சல் இருக்கும். ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போய் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு வருவீங்க. ஒரு முக்கியமான ஒரு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சா கூட இன்றைய நாள் இது ஈஸியாக முடிஞ்சிடும். அமோகமான நாள். நிறைய பேர் சேமிப்பு எப்படி பண்ணணும், இனிமேல் நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும், கொஞ்சமாக நம்ம வந்து பெருசாகிட்டு இருக்கோம், கொஞ்சம் சேமிப்பு போடணும், ஃபேமிலிக்காக கொஞ்சமாக சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதில் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக சொன்னால் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமோகமாக உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் போய் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதோட திரிகோணத்தில் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் 3. அதில் புதனும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், கேதுவும் இருக்கிறார். நிறைய பேருக்கு நல்ல பெருமைக்குரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கு பதவிகள் கொடுக்கலாம். வாகன யோகம்னு சொல்லுவோம். வண்டி வாகனத்துக்கான யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கைகூடி வரும். லக்கு ஃபேவர் பண்ணுதுன்னு சொன்னாவே அது பெரிய நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஒரு சில இடங்களில் 3 தடவை 4 தடவை முயற்சி பண்ணி கூட கிளியர் பண்ண முடியாது. ஆனால் நீங்களாம் வந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ட்ரை பண்ணால் முடியும், டக்குன்னு முடிஞ்சிடும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கிறது. மெயினாக பார்த்திங்கன்னா இன்றைய நாள் துர்க்கை வழிபாடு பலவிதமான துஷ்ட சக்திகள் நரதிருஷ்டியை கண்டிப்பாக அழிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமாக வேலையில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம், பழைய வேலையை மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கலாம். சில இடங்களில் நம்ம சண்டை போட்டு எதிர்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு காரியத்தை முடிக்கிற மாதிரி வரலாம். மெயினாக மீனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை நம்ம இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும். நிறைய மன நிம்மதி இருக்கும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் ஃபுல் டே பிஸியாக இருப்பீங்க. அது என்னமோ தெரியல, இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே பிஸியாகவே இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு படுத்து தூங்கலான்னு பார்த்தா கூட முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அதுதான் உங்களுக்கு வேணும். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரீன் நிறம். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்களுக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு, அதே மாதிரி தனுர் ராசி நண்பர்களுக்கு அமோகமாக இருக்கிறது. மற்ற எல்லாருக்குமே நல்ல விஷயங்களும் நிறைய தான தர்மங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணுகுண்வந்து. ததாஸ்து. நன்றி.